எத்தனை பேர் வந்திருக்காங்க? நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். சமரசவேதனாதாவே ஜாதிகளின் கர்த்தாவே மெய்வழி நாமநாதமே மெய்வழி ஆண்டவர் திருவடிகளே சரணம். முத்தி பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சரிவம் கொடிகாலம் மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலம் என்று நிரூபிக்க மகான்மிய பகவான் சாலையாண்டவர்களே முத்தி பாலிப்பு. ஆத முதலாகிய தேக பரியந்தமும் அவித்தை என்றோர் வைப்பிலே ஆத முதலாகிய தேக பரியந்தமும் அவித்தை என்றோர் வைப்பிலே அடிகாட்டி முடிகாட்டி நடுகாட்டி சாந்தி நிலை அடிமுடி இலாது காட்டி நாதமணி சூதான மாகம்பம் ஏறவே 40 முக்கோணம் அதிலே நற்கமல தாயிர வெட்டிதல் பீடமதில் நாயக பரஞ்சோதியின் போத நடுகாட்டியே ஏது மரநில்லன போத பூரண வெடியிலே போக்குவரத்தாகவும் நீக்கயமவாதையும் போதம் பறித்துண்ணன சாதகமதாகவே சரணகமலாலய சகஜ நிஷ்டஈதன சத்தான வாசிவசமாகவும் அமுதரச சாரருந்த செய்தனையே சேதமே சேதமே தவமென்றலைந்தலைந்திட்டையனை தெருவாடு மதலை போலவே சேர்த்தெங்களை கூட்டி விளையாட்டு போலவே செய்த நிஜமான உளவா மாதவா மாதவா வாடாத தவ வாய்மை மகரிசி மார்கணநாத வல்லால் வரத குருவே நினது சரணகதியான குலமும் வரத குருவே நினது சரணகதியான குலம் வருபிறவி அற ஒளியுமே வரத குருவே நினது சரணகதியான குலம் வருபிறவி அற ஒளியுமே. நமது தேவகோமான் குருகொண்டல் திலகபிரான் அண்டாண்டங்களும் கடந்து விளங்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கைலி நாடு அவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் அவர்களுடைய இரக்கத்தாலும் இந்த நிகழ்நிலை சபையானது இங்கே மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. இந்த சபையிலே இங்கே இந்த சபையில் கூடியிருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த சபையை நடத்தும் சாலை வித்வக்கணி அவர்களுக்கும் ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொண்டு ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும், ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே அவன் ஜீவனில் கலையாக மண்டிவிடும். என்ன எக்கோ அடிக்குதா? அக்கா, அண்ணாவை தவிர இது எல்லாத்தையும் மியூட் போட சொல்லுங்க அக்கா.
ஏன்னா பக்கத்துல யாரோ போன் வச்சிருக்காங்க போல, அதனால மியூட் எக்கோ ஆகுது. மியூட் போட்டாங்கன்னா அது வராது. அண்ணாவை தவிர எல்லாருமே மியூட் போட்டுருங்க கொஞ்சம். போட்டீங்களா? அதான் யாரோ ஒருத்தவங்க எல்லாம் பேசுறாங்க, அதனால எல்லாரும் மியூட் போட்டீங்கன்னா தான் கரெக்டா வரும், எக்கோ இல்லாம. மியூட் போட சொல்றீங்க. எல்லாத்தையும் மியூட் போட சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தா நீங்களே மியூட் போட்டுருங்க. அண்ணாவோட இது தவிர கொஞ்சம் எல்லாரும் மியூட் போட்டுருங்க. மியூட் போட்டீங்கன்னா அந்த இது எக்கோ இல்லாம இருக்கும். சரிதானே சார்? ஒருவன் தான் படிக்கிற அளவை விட அதிகமாக பேச வேண்டும், இல்லாவிட்டால் அதுவே அவன் ஜீவனில் கலையாக மண்டிவிடும். துணியை அதிகமாக மெய்ச்சையில் செலவு செய்கிறவனே ஜீவன் முத்தன் ஆகிறான் என்ற நமது தேவகோமான் அவர்களின் திருவாக்கிற்கு இணங்கியும், பேசினார் பிறவி நீத்தார் பேருளான் பெருமை பேசி ஏசினார் உய்ந்து போனார் என்பது உலகின் வண்ணம். நான் பேசினேன் ஏசமாட்டேன் பேதையேன் பிறவி நீத்தற்கு ஆசையோ பெரிது கொள்க அலைகடல் வண்ணர்பாலே என்ற திருமங்கையாழ்வார் அவர்களின் நோக்கிற்கு இணங்கியும், விதியும் மதியும் என்ற தலைப்பில் முத்திப்பேருரை ஆற்ற விளைகிறேன். விதி என்பது நமது தேவகோமானவர்கள் விதி என்றால் என்ன என்பதை அற்புதமாக நமக்கு எடுத்து வழங்குகிறார்கள். விதி என்பது இறைவனுடைய கையேடு. விதி என்பது இறைவனுடைய கையேடு. அதை யாராவது போய் பார்த்ததுண்டா? இல்லையே. பார்க்க முடியுமா? இறைவனை பார்த்தால அவர்கள் கையகத்தை பார்க்க முடியும். அதுதான் சொல்றேன், விதி என்பது இறைவனுடைய கையேடு. அதை யாராவது போய் பார்த்ததுண்டா? விதி போல ஆகும் என்றால் வேதமும் அதற்குரிய வேலையும் ஏனோ என்று ஒரு வினாவை எழுப்புறாங்க. அப்ப விதி போல ஆகும்னா வேதம் எதற்காக? அப்ப இந்த விதியை மாத்தணும்னா என்ன வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு உளவு தான் தெய்வம் எடுத்து சொல்றாங்க. அதற்கு உளவு என்ன என்றால் வேதம் தான் அதை மாற்றக்கூடிய உளவு என்று எடுத்து சொல்கிறார்கள். பாவி என்று உன் விதி இருப்பின், நம்ம விதி பாவின்னு இருந்தா அதை மாற்ற முடியுமா என்றால் மாற்ற முடியும் என்று அங்கே வழங்குகிறார்கள். பாவி என்று உன் விதி இருப்பின் பின் வேதம் எதற்கு? அப்போ வேதம் இருந்துட்டா அந்த பாவி என்பது புண்ணியனாக ஆகலாம் என்பதை தான் தெய்வம் எடுத்து நமக்கு எடுத்து வழங்குகிறார்கள். அப்ப விதியை விட்டு, விதி ஒண்ணு இருக்கு, அந்த விதியை விட்டு மதியின் மேல் ஏறி சென்றால், மதி என்பது அறிவு, நம்ம கிட்ட இருக்கிறது பாவ நினைவு. அப்போ விதியை விட்டு மதியின் மேல் ஏறி சென்றால் கரையாகிய யமபடரை கடந்து மோட்சத்தில் சேர்வாய் என்று தெய்வம் வழங்குறாங்க. நம்ம அந்த கரையாகி யமபடரை கடந்து அந்த மோட்சத்துல சேர்றதுக்கு தான் இந்த மெய்வழி உண்டானதும் அதற்காகத்தான். நாம் இந்த மெய்வழிக்கு வந்ததும் அதற்காக தான் என்பதை நாம் அறுதியிட்டு நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இறைவனை பார்த்தால் அல்லவா இறைவன் யாரு என்னன்னு தெரிஞ்சாலன்னா அவர்களுடைய கையகம் தெரியும், இல்லாட்டி தெரியாது. தாய்மான சுவாமிகள் ஒரு பாடல்ல கொடுக்கிறாங்க, விதியையும் விதித்து, யார் இந்த விதியை விதிச்சதுன்னு எடுத்து சொல்றார், விதியையும் விதித்து என்னை விதித்திட்ட மதியையும் விதித்து அம்மதி அந்த மதி அந்த அறிவே மாயையில அம்மதி மாயையில் பதிய வைத்த பசுபதி நின் அருள்கதியை எப்படி கண்டு கழிப்பதோ என்று தாய்மான சுவாமிகள் எடுத்து சொல்றாங்க. அப்போ அந்த விதியையும் கொடுத்தது அவர்கள்தான். பிணியாகி பிணிதரிக்கும் மருந்துமாகி என்று தெய்வம் ஒரு இடத்துல கொடுக்கிறாங்க. அப்ப ரெண்டுமே அவர்கள் தான் செய்யறாங்க. அப்போ விதியை விட்டு மதியின் மேல் ஏறி சென்றால் கரையாகி யமபோடராகிய மோட்சத்தில் சேர்வாய் என்று கொடுக்கிறாங்க. விதி என்பது என்ன? விதி என்பது யமபடர், கரையாகிய யமபடர் என்று எடுத்து வழங்குறாங்க. அந்த விதி எப்ப சேருது? பிறந்த உடனேவே எல்லாருக்கும் சேருது. அது அந்த விதியாகி யமபடரை மாற்ற வேண்டுமானால் அந்த மதியாகிய அறிவு தெய்வம் நமக்கு வேண்டும்.
இதான் முக்கியம். மதியாகிய அந்த அறிவு தெய்வம் நமக்கு அது வேண்டும். அத தெய்வம் அற்புதமாக அழகாக சாலைத்தமிழ் 45வது திருவாக்கியத்துல தெய்வம் எடுத்து நமக்காக வழங்குகிறார்கள். அந்த யமபரரை எப்படி பிடுங்கி எறிவது என்பதை எடுத்து வழங்குறாங்க. யமபடர் அச்சம் என்னும் இருட்பிடிப்பை எவருடைய நெஞ்சகத்திலிருந்தும் பிடுங்கி எரியவல்ல எம்முடைய மெய்வழிச்சாலையின் ஏத்தமிகு கல்வியே தமிழாகும். தமிழானது அவ்வளவு கோங்கிய பேரொளி மந்திர வாளாக திகழ்வது இங்குதான். இங்கல்லாமல் தமிழ் யாருக்காவது ஏதாவது தந்திருக்கிறதா? அது என்ன தருதுன்னு சொல்றாங்க. அது அரியவற்றுள் அரிதாகிய சாவாவார வாழ்வை எப்படி தருது? எளியவர்க்கும் எளிதாக தருகிறது என்று எடுத்து தெய்வமாதா அடுக்கிக் கொண்டே போகிறார்கள். அப்ப எவ்வளவுதான் அற்புதமாக தெய்வம் எடுத்து வணங்கினாலும் நம்ம நினைவுல போய் அது தேய்க்குதா என்றால் தேய்க்க மாட்டேங்குது. அதற்கு தெய்வம் அவர்களே வருத்தப்பட்டு ஒரு பாடலை எடுத்து கொடுக்குறாங்க. இந்த காதுல போய் விழுந்து இந்த யமபடரை மாற்றுவதற்கான சக்தியை பெறாதவர்களை பற்றி எடுத்து சொல்றாங்க. பேசியதோர் எம்மொழியை கேட்க மாட்டான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தெய்வம் அற்புதமா எடுத்து அதை சொல்றாங்க. பேசியதோர் எம்மொழியை கேட்க மாட்டான் அப்படின்னு என்ன? கேட்கணும்னு சொல்றாங்க. கேட்க மாட்டான்னு தடுக்கல, கேட்கணும் எல்லாரும். ஆனா அவங்க பேச்சு நமக்கு எட்டுமா, நம்மளால அது முடியுமா என்று நாமெல்லாம் நினைக்கிறதான் சொல்றாங்க. பேசியதோர் எம்மொழியை கேட்க மாட்டான் பெரியோர்கள் வாக்கியத்துக்கீடோ என்பான். ஆனா அவர்களுடைய செயலுக்கு ஈடுண்டா அப்படின்னு அதை சொல்லுவான். அதான் சொல்றாங்க. அதை அவங்கள என்ன செய்ய சொல்றாங்க? அந்த தாசி மகன் வாயினிலே மண்ணை போட்டு ஒரு செருப்பு கடையில கொண்டு போய் செருப்பை கொடுத்து தைக்க சொன்னோம்னா அந்த செருப்பு தைக்கிறவன் சொல்லுவான், இந்த செருப்பு தையலுக்கும் கூட உதவாது. அந்த மாதிரி செருப்பு எடுத்து அந்த தாசி மகன் வாயினிலே மண்ணை போட்டு தையலுக்கு உதவாத ஜோட்டால் சொன்ன அவன் யாருன்னு சொல்றாங்க? அப்படி இருக்கிறவன் யாரு? அந்த பாசிமான மடையனுக்கு நூல்வில்லாது. அவனை என்னன்னு சொல்றாங்க? பாசிமான மடையன். பாசி என்றால் மேல புடிச்சிருக்கிற தூசி, அது அழுக்கு, அது துரு என்று எதுவேனா நம்ம வச்சுக்கலாம். அப்ப அவனுக்கு இந்த நூலானது, இந்த வேதமானது விளங்குமா என்றால் விளங்காது. அப்ப பாசிமான மடையனுக்கு நூல்வில்லாது பக்குவமாய் எம்மொழியை பதனம் பண்ணே என்று எடுத்து கொடுக்கிறாங்க. இந்த விதி போல ஆகட்டும் என்றால், விதி போல ஆகட்டும் என்றால் நாம் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. அது எப்படி அப்படின்னா, ஒரு வீடு இருக்கு, அது குப்பையாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒரு இருட்டாக இருக்கட்டும் என நினைக்கணும். அப்ப நாம் ஏதாவது அது செய்யணுமா? எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்ம சும்மா விட்டுட்டாலே அது குப்பையா 2 மாசம் 3 மாசம் அந்த வீட்டை கவனிக்கலன்னா என்ன ஆகும்? அது குப்பையாக போய்விடும், இருள் அடைஞ்சிடும். லைட்டை போட்டாதானே இருள் போகும். அப்ப லைட்டிங் கூட போட வேண்டியதில்லை, எதுவுமே நாம் செய்ய வேண்டியதில்லை. ஆனால் அது பிரகாசமாக இருக்க வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னா அதுக்கு ஒரு முயற்சி பண்ணணும். அதுதான் சொல்றாங்க. அதுதான் அது அப்படித்தான் நம்ம மனமாகிய பேய் வீடு இருக்கு. பாய்மான வீட்டில் பேய் குடி இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப மனமாகிய அந்த வீட்டுல பேய் குடி இருக்கு. அதுதான் சொல்றாங்க, மனமாகிய பேய் வீட்டை எப்படி பண்ணணும் அப்படின்னா,
அறிவு பிரகாசிக்கும் மாளிகையாக மாற்ற வேண்டும். அந்த பேய் வீட்டை எப்படி மாற்றணும் அப்படின்னா, அறிவு பிரகாசிக்கக்கூடிய மாளிகையாக மாற்ற வேண்டும் என்றால் அந்த அறிவாகிய தெய்வம், அந்த மதியாகிய தெய்வம் நமக்கு கட்டாயமாக வேண்டும் என்பதை எடுத்து அங்க வழங்குறாங்க. அப்ப விதி என்பது என்ன? விதி என்றால் என்ன? மதி என்றால் என்ன என்றால், விதி என்பது இருள். நாம் தெரிஞ்சுக்கிறது, விதி என்பது இருள், மதி என்பது பிரகாசம். விதி என்பது இருள், மதி என்பது பிரகாசம். விதி என்பது மனம், விதி என்பது மனம். அப்ப மதி என்பது அறிவு, மதி என்பது அறிவாக இருக்கிறது. விதி என்பது சக்தி, மதி என்பது சிவமாக இருக்கிறது. விதி என்பது இடது, மதி என்பது வலது. விதி என்பது தீமை, மதி என்பது நன்மை. கடைசியாக விதி என்பது என்ன என்றால், விதி என்பது நரகம், மதி என்பது சொர்க்கம் என்று எடுத்து அதை நமக்கு எடுத்து வழங்குகிறார்கள். நாம் இந்த ஐயறிவு நுகர்ச்சியிலேயே, அதாவது ஆடு மாடு மாறி ஆறறிவு உடல் எடுத்து தெய்வம் அற்புதமாக எடுத்து மான்மியத்தில் வழங்குறாங்க. ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து விழந்து ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது தவிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம யாரு? விதி. தவிச்சிட்டு இருந்தோம்னா அதுக்கு விதி. அப்ப ஐயறிவு நுகர்ச்சியிலேயே ஆடு மாடு போல இருந்தோம்னா அது விதி. ஆனா அந்த ஆறாவது அறிவை அறிவது மதி என்று எடுத்து வழங்குறாங்க. அந்த தன்னை படைத்த தலைவனை, அந்த இறைவனை, அந்த தெய்வத்தை அறிவது மதி. அதற்காகத்தான் இறைவன் நமக்கு இந்த 6 அறிவை கொடுத்தது. இந்த 6 அறிவை எதுக்கு கொடுத்தது? நாம் இந்த உலகத்துக்கு வந்தது எல்லாமே எதற்காக என்றால், அந்த அறிவை, அந்த தெய்வத்தை, அந்த மதியை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் தெய்வம் அற்புதமாக படைத்தார்கள் நம்மை. தனி சீதனமாக அந்த வாக்கறிவை கொடுத்ததும் அதற்காகத்தான். தன்னை அறியும் தனி அறிவாக அந்த 6வது அறிவை கொடுத்ததும் இறைவன் எதற்காக என்றால் அதற்காகத்தான். நாம் அதை விட்டுட்டு ஐயறிவு நுகர்ச்சியில் இருக்கிற ஆடு மாடு மாதிரி நாமும் இந்த உலகத்துல அப்படி தெரிஞ்சோம்னா எதுல மாட்டிக்குவோம்? விதியில் மாட்டிக்கொள்ளுவோம். அந்த விதியிலிருந்து மாட்டி கரையாகிய யமபடரை கடப்பதுதான் மதி என்பதை தெய்வம் எடுத்து கொடுக்கிறாங்க. அப்ப இந்த ஐயறிவு 6 அறிவு என்ன? இந்த ஐயறிவு என்ன கொடுத்தாங்க? அந்த ஐயறிவு நமக்காக என்ன இறைவன் கொடுத்திருக்கிறார்கள்? ஒன்னு ருசி அறிவாகிய சுவையறிவு, ருசி அறிவாகிய சுவையறிவு 1. 2வது கேள்வி அறிவாக கேட்கக்கூடிய அறிவு 2. 3வது அறிவு நுகரறிவாகிய அந்த வாசனை அறிவு. 4வது கண் அறிவாகிய அந்த பார்வை அறிவு. 5வது உணர்வறிவாகிய அந்த உணர்கின்ற அறிவு. இந்த 5ஐயும் கொடுத்ததே எதற்காக என்றால், அந்த 6வது அறிவாகிய தனி அறிவை, இறைவனை அறியக்கூடிய அந்த வல்லபமான அறிவை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் தெய்வம் எடுத்து நமக்கு அதுக்கு வழங்குகிறார்கள். அப்ப அதை தெய்வம் எடுத்து சொல்றாங்க. தன்னை அறிவது என்றால், தன்னை அறிவதுன்னா என்ன அப்படின்னு ஒரு யோசனை வரலாம் இல்லையா? தன்னை அறிவது என்றால் அந்த இறைவனை, அந்த தெய்வத்தை அறிவதே தன்னை அறிவது. அதை அற்புதமா தெய்வம் எடுத்து சொல்றாங்க. நான் என்னைய பார்த்தேன், நான் யாரு? இந்த தோலா, மேல இருக்கிற தோலா, இந்த சதையா, ரத்தமா, நரம்பா, இல்ல இருதயமா, அல்லது நுரையீரலா, இல்ல என் காலா, என் கையா, யாருன்னு நான் பார்த்தேன். என்னைய பார்த்தா நான் எதுவுமே அல்ல, எல்லாமே நீதான் என்று நான் தெரிந்து கொள்வதுதான் தன்னை அறிவது. என்னிடம் ஒன்றுமில்லை, என்னால் ஆவது ஒன்றுமில்லை என்று நினைப்பதுதான் தன்னை. அதான் தெய்வம் அற்புதமாக சொல்றாங்க. தன்னை அறிந்தது உண்மை ஐயா. நான் என்னை அறிஞ்ச யாருன்னு அறிந்து கொண்டேன், அது நான் அல்ல நீதான் என்று தெரிந்து கொண்டேன் என்பதைத்தான் எடுத்து நமக்கு அற்புதமாக கொடுக்கிறாங்க. தெய்வம் மெய்மன ஞானத்துல அந்த விதி மதி என்றால் என்ன என்று அற்புதமாக எடுத்து வழங்குகிறார்கள். விட்டதோர் கூரை தொட்டதோர் கூரை
விதிமதியன ரெண்டதில் விட்டதோர் கூரை தொட்டதோர் கூரை விதிமதியன ரெண்டதில் விட்டதோர் கூரை அற்றிடும் வீதி தொட்டதோர் கூரை முற்றிட விட்டதோர் தேகம் தொட்டதோர் ஜீவன் விண்ணு மண்ணென்றறிந்திடே விண்ணவனாலே தேகபந்தமோ விடுபட்டோடும் துறவரம். இப்படி அதை அடிக்கிட்டே போறாங்க, நமக்கு அதுக்கு நேரம் இல்லை. அப்போ அது என்ன விட்டதோர் குறை தொட்டதோர் குறை, இந்த 4 வரியில என்ன எடுத்து நமக்கு வழங்குகிறார்கள் என்று நாம் அதை பார்க்கணும். விட்டதோர் குறை தொட்டதோர் குறை விதிமதி என ரெண்டதில் என்று கொடுக்கிறாங்க. அப்ப விட்ட குறை என்ன? விதி. விட்ட குறை என்பது விதி, தொட்ட குறை என்பது என்ன? மதி. அப்போ அந்த விட்டகுறை, அந்த விட்டகுறை விட்டகுறையாகிய விதி, நல்லா நான் தெரிஞ்சு, விட்டகுறையாகிய விதி எப்ப அது அறுபட்டு போகும் என்றால் தொட்டகுறையாகிய அந்த மதி நம்ம கிட்ட முற்றிட வேண்டும். அது நம் தலையில் ஏற வேண்டும், அது நம் தலையில் செழிக்க வேண்டும் என்பதற்காக தெய்வம் எடுத்து கொடுக்கிறாங்க. அப்ப அடுத்து அந்த வழியில கொடுக்கிறாங்க, விட்டதோர் தேகம் தொட்டதோர் ஜீவன் விண்ண மண்ணென்றறிந்திடே. அப்ப விட்டகுறையாகிய விதின்னு முத பார்த்தோம். அந்த விதி என்ன? இங்க தேகம். விட்டகுறையாகிய விதி அது இப்ப எப்படி இருக்குது? தேகமாக இருக்கிறது. எந்த தேகம்? இந்த தேகம், தூள தேகம். அந்த தொட்டகுறையாகிய அங்க என்ன பார்த்தோம்? மதின்னு பார்த்தோம். அது எப்படி இருக்குது? ஜீவனாக இருக்கிறது. அப்ப தொட்டகுறையாகிய அந்த மதி ஜீவனாக இருக்கிறது. இங்க சொல்றாங்க விட்டகுறையாகிய விதி எங்க எப்படி இருக்கிறது என்றால் அது மண்ணாக இருக்கிறது. விட்டகுறையாகிய விதி அது மண்ணாக இருக்கிறது. அந்த தொட்டகுறையாகிய அந்த மதி விண்ணாக இருக்கிறது என்று எடுத்து தெய்வம் கொடுங்க. அப்போ அடுத்து கொடுக்குறாங்க, விண்ணவனாலே. யாருனால இது எப்படி மாறி வரும்? அது தெய்வத்தாலதான் மாறி வர முடியும். அதுதான் அது அடுத்த தெய்வம் அடுத்து அழகா வழங்குறாங்க. விண்ணவனாலே தேகபந்தமும் விடுபட்டோடும் துறவரம். அப்ப துறவரம்னா என்ன? தடியும் தடை வளர்த்து இப்படி இருக்கிறதா துறவரம்? இல்ல காட்டுக்குள்ள போய் தவம் பண்றது துறவரமா? இது விண்ணவனா தேகபந்தத்தை விடுவது. இந்த தேகத்து மேல ஒரு பற்றுதல் எல்லாரும் நம்ம சொல்றோம், நானே 100 தடவை சொல்றேன். ஆனா அந்த தேகபந்தத்தை விட முடியுதா? முடியல. அதை விட்டது யாரு? விட்டு விட்டோம் என்ற எண்ணம் விட்டு நம்ம தெய்வம் மட்டும்தான் அதை விட்டார்கள். அப்போ அந்த விண்ணவனாகிய தேகம் யாருனால அது முடியும் அப்படின்னா தெய்வத்தினுடைய அருள் இருந்தாதான் அதுவும் நம்மளால் விட முடியும். அதனாலதான் சொல்றாங்க விண்ணவனாலே தேகபந்தமும் விடுபட்டோடும் துறவரம். அது எப்படி விடுபட்டு ஓடும்? பந்தமானது, அந்த பந்தமானது பாசமானது எப்படி விடுபட்டு ஓடும் என்றால் அது தெய்வம் அற்புதமா அதே இதுல மெய்மன ஞானத்துல கொடுக்குறாங்க. கொண்டல் வாய் மாயை கேட்க கேட்க என்ன யாரு என்கிட்ட என்ன இருந்துச்சு? கோடுதான் இருந்துச்சு, குற்றம் தான் இருந்துச்சு, தூசிதான் இருந்துச்சு, பாசிதான் இருந்துச்சு, துருதான் இருந்துச்சு. அது எப்படி போக்குறாங்க பாருங்க, அது எப்படி போகும் என்று அந்த துரு தூசி பாசம் அந்த பாசி எல்லாம் எப்படி போகும் தெய்வம் அதை எடுத்து கொடுக்குறாங்க. கொண்டல் வாய் மாயை கேட்க கேட்க என்ன கோதலாம் குடி எகுனார் எங்கிட்ட குடி கொண்டு இருந்துச்சு. ஆனா இத கேட்க கேட்க எனக்கு என்ன ஆகுதுன்னா எங்கிட்ட குடிகொண்டு இருந்த அத்தனையும் வெளியே போகிறது. அப்ப கோதலாம் கூடி ஏகுனால் அது ஏகுனோன்னு என்ன வந்துருது? அந்த கொடி சூரிய பிரகாசர் என்னிடம்
குடிவந்தேறி புகுந்தனால் அந்த தெய்வம் அந்த மதியாகிய அறிவு அப்ப நம்ம கிட்ட வந்து குடிவரது தானே நாம் விரும்புவோம். அதை தவிர நம்மளுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா? அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக எடுத்து தர்றாங்க. அடுத்த வரியிலையும் தர்றாங்க, விட்டவரையே தொட்டுமே குறை. எப்ப இந்த விதி முடியுது, விதியாகிறது எப்ப முடியுது என்றால், விட்டவரையே யார் விட்டா? நம்மள இறைவன் தான் விட்டாங்க. இந்த ரோஸ்மிதாக்குடைய நாட்டில இருந்து இங்க கொண்டு வந்து காப்பாத்தி அது எடுத்து பேசணும்னா அதுக்கு ஒரு நாள் பத்தாது. எங்கிருந்து எப்படி வந்தோம், எப்படி வந்து இங்க அடைஞ்சோம் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு நாள் தான் பத்தாது. அப்போ அது விட்டவரையே தொட்டுமே கூரை விட்டிடார் விதி வெல்லுவார். அந்த குருவை அந்த தெய்வத்தை நாம் எப்ப வந்து அடையிறோமோ அந்த விதியானது இல்லாமல் போகும் என்று எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப அதே ஒண்ணு சொல்றாங்க, விட்ட என் குல தெய்வம் வந்ததும். ஏன்னா அடுத்தடுக்கா சொல்லிட்டு வராங்க, எந்த வழியிலேயாவது இவன் போய் அதை தெரிஞ்சுக்க மாட்டானா என்பதற்காக தான் எடுத்து கொடுக்குறாங்க. விட்ட என் குல தெய்வம் வந்ததும் தொட்ட கூரை முடிந்ததும். இப்படி தொட்ட ஊரை முடிஞ்சோன்னு என்ன ஆகுது? விட்டது பிற விப்பினி என்ற சட்டமே கிளிப்பட்டதே. அது அப்படி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அந்த சட்ட விதியாவது மதியாவது எல்லாத்தையும் தூக்கி போடுறா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. நீ என்னை வந்து அடை, நீ உங்களே பார்த்துக்கிட்டு நான் என்ன செய்யணுமோ உனக்கு அதை செய்கிறேன் என்று கொடுக்கிறாங்க. இதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் என்றால், இந்த உலகத்தையே உண்டு பண்ணது சர்வேஸ்வரன், இறைவன், தெய்வம், அண்ட சராசரங்களையும் படைத்தார்கள். அவர்களால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பது எல்லாரும் விளங்குகிறாங்களா என்றால் இல்லை. ஆனால் அது சத்தியமான சத்தியம். அப்படி இல்லை என்று நினைத்தாலே அது பாவம். அப்படி ஒரு சக்தி இல்லை என்று நினைத்தாலே அது பாவம். ஆனா நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, அவங்க எல்லாத்தையும் வழங்க தயாரா இருக்கிறாங்க. அந்த பிறவிப்பினி இல்லாம ஆக்க தயாரா இருக்கிறாங்க. அந்த மதியாகிய அறிவை தர இருக்கிறாங்க. அந்த சொர்க்கத்தை, அந்த கைலாயத்தை எல்லாத்தையும் தருவதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். தெய்வம் அவர்களால் ஆக முடியாது எதுவும் இருக்கா? இல்லை. ஆனா இப்ப அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒண்ணு சொல்றேன். சூரியன் இருக்கு. இப்ப சூரியன் வெளியே வந்து, அது கூட நம்ப வேண்டாம். ஏன்னா எல்லாரும் நம்புவாங்களா? இதெல்லாம் நடக்கிறது பின்னாடி நடக்கிற விஷயத்த நான் இப்ப தெரிஞ்சு என்னையா பிரயோஜனம் நாம் நினைப்போம். இப்ப நாம் நடந்து கொண்டு இருக்கிறது, சூரியன் வருது இல்லையா? சூரியன் வந்தாதான் இந்த உலகம் பிரகாசம் ஆகுதுங்கிறது யாராவது டவுட் இருக்கா? அதுக்கு யாருக்குமே டவுட் இருக்காது. சூரியன் வரலன்னா இந்த உலகம் பிரகாசமாக ஆக முடியாது. அதுபோல ஆனா நான் இருக்கேன், நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கதவு வீட்டை நல்லா கதவு எல்லாம் சாத்திக்கிட்டு, பெரிய பெரிய டோர் வச்சு இது பண்றேன், எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு நான் என்ன குறை சொல்றேன் அப்படின்னா, அந்த சூரியன் வரவே இல்லை. அந்த சூரியன் வரவே இல்லை. வந்திருந்தா அதனுடைய அந்த வெளிச்சமானது வெளியே வந்திருக்குமே, வல்லையே. அப்படி நான் அடைச்சுக்கிட்டு சூரியன் வரவில்லை என்றால் எப்படி சொல்லுகிறோம்? அது போலதான் அந்த தெய்வம் நமக்கு பலனை தரவில்லை. அந்த தெய்வம் வந்து என்ன பலனை நமக்கு தரப்போகிறது என்று கேட்கிறவங்களுடைய கேள்வி எல்லாம் அப்படித்தான் இருக்கு. அதனால எப்படி ஞானசூரியன் வந்து இந்த ஞானசூரியன் வந்து அந்த இருளை சங்காரம் பண்ணுது, அந்த காரிருளை சங்காரம் பண்ணுதோ, அதுபோல இந்த சூரியனும் வந்து இந்த இருளையும் சங்காரம் பண்ணுகிறது என்றுதான் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ என்ன சொல்றாங்கன்னா, அப்ப அவர்களுடைய கருணை, அவர்களுடைய தயவு, அவர்களுடைய இரக்கத்தால் இதெல்லாம் நமக்கு அந்த அறிவாகிய மதி நமக்கு வருகிறது. மதி என்றால் அறிவு. அது இறைவனுடைய அறிவு. அந்த இறைவன் அறிவு மேல ஒரு சந்தேகப்பட்ட ஒருத்தர், இறைவனுடைய அறிவுக்கு நிகரான அறிவு இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஆச்சு இந்த உலகம் படைக்கப்பட்டு. ஆனா இதுவரைக்கும் இந்த மனிதனுக்கு யாராருக்கு என்ன வேணும் என்பதை அளந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இறைவன் என்பதை நம்பியே ஆக வேண்டும்.
அதை அளந்து கொண்டு இருக்கிற இறைவன் மேல ஒருத்தனுக்கு சந்தேகம் ஏற்பட்டு போச்சு. எப்படின்னா, ஒரு வழிபோக்கன் இங்க ஊர்ல எவ்வளவோ பாடுபட்டு சம்பாரிச்சு பணக்காரன் ஆகணும்னு பாக்குறான், முடியல. சரி, வேற ஊர்ல போயாவது, அந்த காலத்துல இல்ல, இப்ப நான் சொல்லல, அந்த காலத்துல இப்பதான் ரயில், பஸ், பிளைட்டு எல்லாம் வந்துருச்சு. அப்ப நடந்து காட்டுக்குள்ள போறான். நடந்து காட்டுக்குள்ள போகும்போது அவனுக்கு மத்தியான நேரம், ரொம்ப களைப்பா இருக்கு. போகும்போதே அவன் பார்க்கறான், பரங்கி செடியில இவ்வளவு பெரிய இது காய் கிடைச்சிருக்கு, பூசணியில இவ்வளவு பெரிய காய், கொடி அதெல்லாம் கொடியில தானே வருது, மரத்துல வருது இல்ல, கொடியில இருக்கு. அப்புறம் பனம் மரத்துல பார்த்தா பனங்காய் இவ்வளவு பெருசுல இருக்கு. இப்படி பார்த்துக்கிட்டு இயற்கையா நம்ம போகும்போதே ரோட்ல பலதை பார்க்கிறோம் இல்லையா, நம்ம பார்க்கணும்னு நினைச்சு பார்க்கறது இல்ல, ஆனா நமக்கு தெரியாம அது கண்ணுல படும். இப்படி நடந்து போயிட்டே இருக்கான். ரொம்ப மத்தியான நேரம் களைப்பு. அப்ப என்ன பண்றான், ஏதாவது ஒரு நிழல் இருந்தா பரவாயில்லையங்கும் போது அங்க பக்கத்துல ஒரு ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துல போய் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போவோம் அப்படின்னு போறான். போனா தங்கிட்ட இருந்த துண்டுல அப்படி தட்டி விட்டுட்டு, அந்த இருக்கிற தூசியை தட்டி விட்டுட்டு அந்த துண்டையே விரிச்சு படுக்கிறான். படுத்தான் அப்படின்னா, படுத்துட்டு இப்படி மேல பாக்குறான். எதுல? ஆலமரத்து மேல பாக்குறான். பார்த்தா அதுல இத்துணூண்டு காயா இருக்கு. அதுல என்ன காய் இருக்கு? சின்ன சின்ன காயா இருக்கு. அப்ப அவன் நினைக்கிறான், என்னடா இந்த இறைவனுடைய அறிவு, கீழே படர்ந்து கிடக்கிற கொடியில எல்லாம் இவ்வளவு பெரிய காயா இருக்குது, இவ்வளவு பெரிய ஆலமரத்துல இந்த இறைவன் என்ன இத்தனோடு காயா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு படுத்துறான். கொஞ்ச நேரம் நல்லா தூங்கி அசந்து தூங்கி எந்திரிக்கும் போது அதனுடைய காயில ஒரு காய் தன்னுடைய நெத்தி போட்டுக்கிட்ட விழுந்துச்சு. அப்பாடா அம்மாடான்னு எந்திரிச்சான். ஐயோ, நாம் நினைச்ச மாதிரி இறைவன் அந்த பூசணிக்காய் மாதிரி பரங்கிக்காய் மாதிரி ஒரு காயை இதுல வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் விழுந்ததுக்கு நம்ம மண்டை என்ன இருக்கும்? செதறி போயிருக்கும். அப்ப நம்முடைய அறிவு என்ன, இறைவனுடைய அற்புதமான அறிவு என்ன என்று அவன் உணர்ந்து கொண்டான். இந்த உணர்வை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு சின்ன கதையை உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிறேன். தெய்வம் அடுத்து வழங்கும் போது, சாலைக்கு ஆண்டவர் வந்தாரு வேணும் ஜென்ம பீனியின் பீரப்பாருக்க, அதுக்குதான் சாலைக்கு தெய்வம் வந்தாங்க. அடுத்து அந்த பாடலையே கொடுக்குறாங்க, அந்த விதிமதியை சொல்றாங்க அதுலயே. ஏன்னா நிறைய இருக்கு, நமக்கு நேரமும் நிறைய ஓடி போச்சு. அப்போ விட்ட ஒன்றையிட்டு விடு ரெண்டு கட்டி விதி மாதி என்று பெருமிட்டு சட்டத்தின் மேலேறிய விளையாடிட சாக்காடு போனதென்றாடுங்கம்மா. அப்ப இந்த சாக்காடு போகணும், அதுக்கு என்ன பண்ணணும்? அந்த விதிமதி என்ன என்று தெரிஞ்சு அந்த சட்டத்தின் மேலே ஏறி நாம் விளையாட வேண்டும் என்பதை தான் அதை எடுத்து அற்புதமா சொல்றாங்க. அப்ப அது எது விதி, எது மதி, எது சட்டம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்கு தான் எடுத்து அதை கொடுக்குறாங்க. ஐவனத்தளிர்ல கொடுக்குறாங்க, அந்த வீட்டை கொடுக்குறாங்க, அந்த விதிமதியும் அதுலயும் ஐவனத்தளிர் கொடுக்குறாங்க. கண்டவாரில்லை வீடு கண்டவரில்லை வீடு. ஏன் கண்டவரில்லை வீடு? அந்த வீட்டை ஏன் பார்க்கல? காரணமும் விரிந்த அண்டம், இந்த விரிந்த அண்டம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதனால அவருடைய உள்ளமாகி அந்த வீடு தெரியுதா என்றால் தெரியவில்லை. அதுதான் கண்டவரில்லை வீடு காரணமும் விரிந்த அண்டம் பண்டலும் விஸ்வரூபம். இந்த பண்டலும் விஸ்வரூபம் என்றாலே அர்ஜுன் தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அந்த விஸ்வரூபத்தை தரிசித்த அர்ஜுன் தான் எல்லாருமே எடுத்து சொல்றாங்க. அப்ப எல்லாருமே அந்த விஸ்வரூபம்னு நினைச்சிட்டு இருக்கு. என்ன நினைச்சிருக்குன்னா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரு பெரிய உருவம் நிற்கும் அப்படிங்கிறது தான் நாம் எல்லாருமே விஸ்வரூபம் என்று நினைச்சிட்டு இருக்கிறோம்.
அத எது விஸ்வரூபம் தெய்வம் இங்க கொடுக்குறாங்க. எதுல கண்டேன், இப்படி கண்ணிலேயே காண்டேன் அப்படின்னு எடுத்து சொல்றாங்க. பவளவாய் அகண்டம் கண்டேன். தெய்வத்தினுடைய திருவாக்கின் மூலமாக தான் அந்த விஸ்வரூபத்தை தரிசிக்க முடியுமே தவிர நாம் கற்பனை பண்ற மாதிரி விண்ணுக்கும் மண்ணுக்கும் இருக்காது. நீங்க யார வேணாலும் அதை கேட்டுக்கலாம். பவளவாயகலம் கண்டேன் மறுபடியும் சொல்றாங்க. விண்ட அஞ்செழுத்தும் கண்டேன். என்ன விண்ட அஞ்செழுத்து என்ன? நம சிவாய. விண்ட அஞ்செழுத்து என்னன்னா நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று மாணிக்க வாசக பிரான் அதை அடிக்கிட்டே போறாங்க. அப்ப விண்ட அஞ்செழுத்தும் கண்டேன், விதிமதி இரண்டும் கண்டேன். விதியையும் மதியையும் நான் கண்டேன். எங்க கண்டேன்? அந்த விதியும் மதியம் எங்க கண்டாங்க? தொண்டர்கள் பூவில் ஞான எங்க கண்டார்கள் என்றால் தொண்டர்கள் பூவில் ஞான சூரிய உதயம் கண்டேன். அப்ப தொண்டர்கள் பூ எது? தொண்டர்களுடைய பூ எதென்றால் அது கல்பு. தொண்டர்களுடைய பூ என்ன பூ? அது கல்பு. அந்த கல்புல என்ன வேணும்? இறைவன் மேல அன்பு வர வேண்டும். அந்த கல்புல என்ன வர வேண்டும் என்றால் அந்த கல்பிலிருந்து இறைவன் மேல அன்பு வர வேண்டும், காதலாக வேண்டும். காதலாகி கசிந்து தண்ணீர் மல்கி, அது அன்பு வந்து இறைவன் மேல அன்பு வந்து காதலாகி கசிந்து தண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்விப்பது அது வேத நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று எடுத்துக் கொடுக்கிறாங்க. அப்ப இது இருளா இருக்கிறவங்களுக்கு விளங்குமா? விளங்கவே. அந்த விதியிலே இருக்கிறவங்களுக்கு அது விளங்குமா? விளங்காது. அதுதான் இன்னொரு பாடல்ல கொடுக்குறாங்க. 7 கோடி சூரியர் தான் எதிர் நின்றாலும், எத்தனை கோடி சூரியன் நின்றா என்ன? 7 கோடி சூரியர் தான் எதிர் நின்றாலும் இருளன்றி குருடருக்கு துளக்கம் உண்டோ? முழு வேத தவ வாய்மை. முழு வேதம் என்ன? முழு வேதம் விளையாட்டா? தெய்வம் இறக்கி வைத்திருக்கிற வேதங்கள் விளையாட்டா? முழு வேதம் இறைவனுடைய தவத்தினுடைய வாய்மை. முழு வேத தவ வாய்மை முனிவன் வாக்கு மூண்ட இருள் மனத்தினருக்கு விளக்கமாமோ? நம்மளாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நலுங்குலக பொருள் நாடி, நலுங்குலக பொருள் மட்டும் நாள்ல வெறி கொண்டு அலைகிறோம். நலுங்குலக பொருள் நாடி வெறிமீ கொண்டு நாசமுற அவசரம் கொண்டதனை விட்டு 7 பிறப்பும் விழுந்து விழுந்து அழிந்தினாலும் எரிநரக விரகவனன் ரியம்பும் வேதமோ என்று எடுத்து கொடுக்கிறாங்க. அப்ப அந்த விதியாகிய அநியாய மரணத்திலிருந்து தப்பி மதியாகிய நியாய மரணம் வர வேண்டும் என யார் எண்ணினாங்க? தெய்வம் எண்ணினார்கள். அவர்கள் எண்ணினாங்க அந்த விதியாகிய அந்த அநியாய மரணம் நம்மளுக்கு வந்துடக்கூடாது, அந்த மதியாகிய அந்த நியாய மரணம் வர வேண்டும் என்று எண்ணினார்கள். அப்ப தெய்வம் வருத்தப்படுறாங்க. என்ன பண்றாங்க? நம்ம காலத்தில் உண்மையான அந்த குரு கிடைக்க மாட்டார்களா என்று எண்ணி எண்ணி எங்க பண்ணாங்க? காடு மலை வனங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி வந்தார்கள். அது தெய்வம் பாடல்ல கொடுக்குறாங்க. எந்நாட்கிட்டும் என்றுளம் ஏங்கி அந்நாளுள்ள அழுதுமென் சிந்தை வனமலை கெபிகள் மற்றுள்ள நகரும் கனமுடி தாசை கணக்கிலாதோடி என்று எடுத்துக் கொடுக்கிறார். மேலும் அவர்கள் பாடி நெஞ்சுடைந்து வகையொன்றும் இலதாய். எப்படி பாடி நெஞ்சுடைந்து? நம்ம என்னைக்காவது வாடி நெஞ்சுடைந்து இப்படி சிந்திச்சிருக்கிறோமா? இல்லையே. அப்ப வாடி நெஞ்சுடைந்து வகையொன்றும் இலதாய் என்ன பண்ணாங்க? ஓடும் கண்ணீரால் உடலெல்லாம் நனைய. அநியாயமான வந்துருமே அப்படின்னு நினைச்சு இனி என் செய்வோம்? அந்த அநியாயமான வந்துருமே, என்ன செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இனி என் செய்வோம் என்றுளம் ஏங்கி அநியாய மரணமே ஆகும் என்றுருகி தருகியே இதயம் கலங்கிய காலம்
அந்த கருகிய இதயம் கலங்கிய காலம்தான் இன்று இந்த மெய்வழியானது செழித்து நமக்கு தலையெல்லாம் வருவதற்கு காலமாக இருந்தது என்பதை நாம் எண்ணி இருக்க வேண்டும். அப்போ இன்னொரு பாடலையும் தெய்வம் கொடுக்கிறாங்க. அந்த விதி மதி என்றால் என்ற ஓம் என்ற மரம் இதற்கு பணர்கள் உண்டும், 2ஆம் காண்டத்துல கொடுக்கிறாங்க. ஓம் என்ற மரம் இதற்கு பணர்கள் உண்டும், உற்ற தளிர் இலை பூங்காய் பழங்கள் உண்டு, ஆம் என்ற வேர்கள் உண்டும் அனந்தானந்தம் ஆனவித்தின் நாதம் அதும் உடம்பதாகும். தாம் என்ற விதிமதியாம் சொல்லிட்டாங்க. என்னன்னு? தாம் என்ற விதிமதியாம் இருகூறான தனித்த பருப்பதையை கட்டி ஓங்கும் நாதம். அது என்னன்னு சொல்றாங்க? ஓம் என்றும் ஊமை என்றும் உணர்வதென்றும் ஓர் அறிவாய் விளங்குகின்ற தெய்வமாமே. எல்லாத்தையும் சுருக்கி என்ன முடிவு பண்ணிட்டாங்க? ஓர் அறிவாய் விளங்குவது, ஓர் எழுத்தாக விளங்குவது, ஒன்றாகவே தான். இந்த உலகமே ஒன்றுதான், ஒரு புள்ளியிலிருந்தா விரிஞ்சது. அதான் ஓர் அறிவாய் விளங்குகின்ற தெய்வமாமே என்று கொடுக்கிறாங்க. அப்போ இதை நாம் என்ன செய்யணும்? நாம் இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய தெய்வத்தினுடைய செவிச்சுவையை, அந்த பேரின்பத்தை, அது பேரின்பம் நினைக்கணும். நாம் சிற்றின்பத்து மேலதான் நம்மளுக்கு இந்த, ஏன்னா உலகாயத்தில் இந்த சிற்றின்பம் தான் பெருசா தெரியுது. சிற்றின்பம் என்பத கூடுவது மட்டும் சிற்றின்பம் அல்ல, எதை சுவைச்சாலும் சிற்றின்பம் தான், காதுல கேட்டாலும் சிற்றின்பம் தான், எல்லாமே சிற்றின்பம் தான். எது மேல ஒரு ஆர்வம் கொண்டு அலையிறமோ எல்லாம் சிற்றின்பம். அத எப்படி மாத்துறதுன்னு தெய்வம் அந்த செவிச்சுவைய பறவையூர் வனங்காலி இவைகற்கெல்லாம், பறவையூர் வனங்காலி இவைகற்கெல்லாம் பகுத்தறிவாம் மணி வயிற்றில் பசியும் இல்லை. அதுக்கெல்லாம் இல்ல, அதெல்லாம் கடந்துட்டு போகுது, நமக்கு இருக்கு இல்லையா? அப்ப பறவையூர் வனங்காலி இவைகற்கெல்லாம் பகுத்தறிவாம் மணி வயிற்றில் பசியும் இல்லை, இறையடும் வாய் குடற்கேகும் உடல் வணக்கும் இருசெவியும் உயிர்த்துளையாம் திட்டோராது. இந்த குறை முடிக்க, நாம் இந்த குறையை முடிக்கத்தான் வந்தோம் இந்த உலகத்துக்கு. குறை முடிக்க உடல் எடுத்தோன் என்ன கேக்குது? பசிச்சு கேக்குது. குறை முடிக்க உடல் எடுத்தோன் அந்த அறிவாகார குளமணியின் அறிவு வயிறு, அறிவு வயிறு ஒரு வயிறு இருக்கு, இன்னொரு வயிறு இருக்கு, அது சோறுங்கிற வயிறு. அந்த அறிவு வயிறு பசித்து கேட்டும் அந்த நிறைசெவிக்கு உணவருந்தார் மாடே என்றும். இப்ப நிறைசெவிக்கு உணவு அருந்தன்னு சொல்றாங்க, மாடுன்னு சொல்லவங்க உணவு அருந்தனும். ஐயா மாடு நம்ம அமைச்சர் மாடா இருந்தா இருந்து போறோம் போ அப்படின்னு நினைக்கிறதா? அப்படி இருக்கக்கூடாது. நீ உணவு அருந்தனும். மாடே என்றும் நின்றாளன் அழிந்தாளன் உரைத்த நேரே என்று கொடுக்க. அப்ப அதை எப்படி பருகணும்னு சொல்றாங்க. எப்படி பருகணும்? எல்லாத்தையும் விட்டுட்டு, இந்த உலகாய வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, அந்த காலத்துல சன்னியாசம் போனாங்களே அது மாதிரி போய் தெய்வம் போய் சேர்ந்தா, தெய்வம் போய் பெற்றார்களே, அப்படியா பெற சொன்னாங்க நம்மள? இல்ல, எளிமையாக அற்புதமாக அங்கங்க உட்கார்ந்துகிட்டே, இப்ப பாருங்க பெறமா இல்லையா? பெறுகிறோம். அது சொல்றாங்க, அற்புதமா சொல்றாங்க தெய்வம். அத பேசுவோம் அவர்கள் இன்பம். யாருடைய இன்பத்தை பேசணும்? தெய்வத்தினுடைய இன்பத்தை. அது எப்படி பேசுவோம் அவர்கள் இன்பம்? எல்லாத்தையும் விட்டுட்டு சொல்ல, பேரின் பேரழி விளையாட்டோடே. இப்ப நம்ம இந்த உலகத்துல விளையாடிட்டு இருக்கிற விளையாட்டுல என்ன விளையாட்டு? பேரழி விளையாட்டு. அதையும் செஞ்சுக்கிட்டு, நான் அதை விடான்னு சொல்ல, அதையும் செஞ்சுக்கிட்டு நீ இதை பேசுங்கிறாங்க. அப்ப பேசுவோம் அவர்கள் இன்பம் பேரழி விளையாட்டோடே, வேசரு கடிப்பிற்கல்லால் வேற எதுவும் காண ஆட்பாற்றோ. பேசனா புகழுடம்பின் பேரறிவினுக்கு ஆகாரம் மாசரும் மாளவாய் நேர் மடுப்பது மாயா வீரே என்று கொடுக்குறாங்க. உன்னே உன்னை சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன், டைம் ஆயிருச்சு. அதை எப்படி எடுத்துக்க, அது எங்க இருக்குதுன்னா, இந்த மாயா வீடு, அந்த விதி மதி எல்லாம் இருக்குன்னா நம்ம ஏட்ல, நம்ம தெய்வத்தினுடைய அந்த 4 வேதத்திலையும் இருக்கு. அதை என்ன செய்ய சொல்றாங்க தெய்வம் பார்ப்போம். ஏட்டினில் இருந்து பேசும் இருந்தவ மந்திரமுன். அது என்ன? ஏடா கலைமகள் குடியிருக்கிற. அப்போ ஏட்டினில் இருந்து பேசும் இருந்தவ மந்திரமுன் என்ன வேணும்? உன் கூட்டினில் நிஜமாதாக்கி கோதர கண்டாயானால் வீட்டுடை விவரமெல்லாம்
விளங்கினும் மெய் என்பாலே பாட்டையில் இல்லாதோர்க்கு பசுந்திரை கிழிந்திடாதே என்று கொடுக்கிறார். இப்படி எவ்வளவோ கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஆரம்பிச்சதே நேரம் ஆயிடுச்சு. அதனால ஆகவே ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழண்டு ஆரூர் செல்வதற்கு வழி தெரியாது தவித்துக் கொண்டிருந்த நம்மை ஆரூர் என்னும் குருச்சேத்திரமாகிய திருவரங்க திருச்சுவண்ண தில்லை சிற்றம்பலத்தில் ஏற்றி வைக்கும் நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களுடைய கருணையாலும் தயவாலும் இரக்கத்தாலும் விதி என்பதை அறிந்து மதி என்பதை அறிந்து அவர்கள் திருவடி போய் சேருவோம் என கூறி முத்தி பேருரை மீண்டும் தொடரும். நமஸ்காரம். நமஸ்காரம். வேற யாராவது பேச சொல்லுங்க, டைம் இருந்தா. இல்லாட்டி இல்லாட்டி நீங்களே சொல்லுங்க. அப்படி பேசுறீங்க. எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்ப அண்ணா விதி மதி அப்படிங்கிற தலைப்புல இந்த கற்பகத்திரு குழுவுக்காக வேண்டி ஒரு முத்திப்பேருரை இங்க நிகழ்த்தினார். அதுல முத்தாய்ப்பா வச்ச மாதிரி மெய்மதி ஞானத்துல அந்த விதியும் மதியும் என்னங்கிறத தெய்வம் மிக அழகா, அதை நம்ம அடிக்கடி சொல்லுவோமே, அவங்களுடைய தீன்தமிழ் பைந்தமிழ்ல நம்ம கொடுத்துருக்காங்க. அதுக்கு உள்ள என்ன புதையல் இருக்குதுங்கிறத இன்னைக்கு அவர் கொஞ்சம் விளக்கமா கொண்டு வந்தார். விட்டதோர் கூரை தொட்டதோர் கூரை விதிமதியன ரெண்டதில் விட்டுட்டோம். ஒரு பிறவி எடுத்து குருபிரான தேடி அடைய வேண்டிய பாங்க விட்டாச்சு. திரும்பவும் நம்ம தொட்டமானா தொடல, அவங்கதான் தொட்டாங்க. நம்ம தொட்டமா அப்படின்னா அவங்க நம்ம தொடல, தெய்வம் தான் நம்மளை தொட்டாங்க. என்ன சொல்றீங்க? எங்கேயோ பேசுறீங்க, யாருன்னு தெரியல. அவங்க யாரும் மீட் போட்டு பேசுங்க. விட்டதோர் கூரை தொட்டதோர் கூரை விதிமதியன ரெண்டதில் விட்டதோர் கூரை அற்றிடும் விதி தொட்டதோர் கூரை முற்றிட தெய்வம் எங்கெங்கயோ பிறந்த நம்மளை தொட்டாங்க. அப்படிதானுங்களே? அப்படி அவங்க தொட்டதனுடைய விளைவுனாதான் மெய்வழியை நாம தொடர்றோம். அப்படி தொடர்ந்து வரும்போது அது முற்றுது. அங்க யாரோ அது முற்றி வரும்போது
போன வாரம் பேசணும் இல்லையா? தளிர் இலை பூங்காய் பழமாய் சொரிந்த பாதம். அப்ப இது முற்றும் பொழுது கனியா மாறிடுது. அந்த இடத்துல அது என்ன, அது முற்றிடும் பொழுது என்னமோ மியூட்ல போட சொல்லுங்க. அவ்வளவுதான், முடிய போகுது. அவ்வளவுதான் அக்கா, தண்ணி கொடுங்க. இதனாலேயே ஏறிடுது. இல்ல முடிச்சிருங்க. தண்ணி இல்ல, இடைஞ்சலா இருக்கு. போயிடுச்சு, பேச வந்ததுதான் போயிடுச்சு. சரி இருக்கட்டும், அதை முடிச்சிருவோம். நேரம் ஆயிப்போச்சு, நேரம் ஆயிடுச்சு, முடிச்சிருவோங்கக்கா. அதுல இப்ப அண்ணா என்ன சொன்னார் அப்படின்றத பார்க்கும் பொழுது, ஒண்ணு மண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் யாருங்க இடையில புகுந்துட்டு அவரை கிளப்பி விடுங்க. ஒண்ணு மண்ணா இருக்கு. அந்த மண்ணு எப்படி இருக்குன்னா தேகமா இருக்கு, உடலா இருக்கு நம்ம கிட்ட. மதியானது விண்ணா இருக்கு. இதுதான் பரம ரகசியம். அதை எடுத்த உடனே இன்னொரு பாடல சொல்லுவாங்க, விண்ணும் மண்ணும். அதுவும் பேசுவார் அண்ணன். அடுத்தது நிறைய இருக்கு. அப்ப விதி என்பது தேகமாகவும் மதி என்பது ஜீவனாகவும், அந்த மதி இன்னமும் உள்ளுக்குள்ள போனா அதுவே குரு, அதுவே தெய்வம், இந்த நிலைமைக்கு போயிடுது. அப்படிங்கிறத இந்த ஒரு பாடல் மூலயமா என்னுடைய அறிவிக்கப்பட்டதை உங்களோட நான் பகிர்ந்துகிட்டேன். எல்லோருக்கும் நமஸ்காரம். அவ்வளவு அக்கா. சொல்லுங்க. நீங்க உட்காந்துருங்க கடைசியில. பாருங்க. அதுதான் நமஸ்காரம். முடிச்சிடலாமா?